ஹாய் வணக்கம் நண்பர்களே. இப்போ பங்குச்சந்தை என்றாலே சொல்லுவாங்க சில பேர் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது பங்குச்சந்தையில் சூதாட்டம்னு சொல்கிற நபர்கள் வந்து எப்படி இருப்பாருன்னா, அடிக்கடி பங்குகளை வேண்டி அடிக்கடி விற்பனை செய்வார்கள். அதாவது ரேட் பண்ணுவார்கள். அதாவது இன்றைக்கு ஒரு கொமர்ஷியல் பேங்க் வங்கியை வேணுனாண்டா 200 ரூபாய்க்கு இப்போ 220 ரூபா வரும்போது அந்த பங்கை விற்கிறது. அப்படி எல்லா பங்குகளையும் ரேட் பண்ணி சேர்க்க அவைகள் கூடுதலாக 1 வயசுல 2 வயசில் அவைகள் தங்களோட முதலையே இழக்க வேண்டி நேரிடும். ஏனெண்டா நீங்கள் வேண்டும் போதும் ஒரு பங்கை வேண்டும் போதும் பணம் பீஸ் கட்ட வேண்டி வரும், நீங்கள் விற்கும் போதும் பீஸ் கட்ட வேண்டி வரும். அதோட பல்வேறுபட்ட பொருளாதார சிக்கல்கள் வரும் உலகளாவிய ரீதியில். அதோட நாடளாவிய ரீதியிலையும் பொருளாதார சிக்கல்கள் வரும். அதாவது இந்த கோவிட்டு, இந்த வெள்ளப்பெருக்கு, அதோட இந்த சில இந்த உள்நாட்டு அசாதாரண சூழ்நிலைகள், அதோட உலக பொருளாதாரம் சம்பந்தமான அசாதாரண சூழ்நிலையால் இந்த மார்க்கெட் வந்து பெரிய சரிவுகளையும் சந்திக்கும். அதற்கே அந்த சரிவுகளுக்கெல்லாம் நீங்கள் முகம் கொடுத்து நின்றால் தான் அந்த பங்குச்சந்தையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் பங்குச்சந்தையில முதலீடு செய்யணுமெண்டா நீங்கள் கடன் பட்டோ இல்லாட்டி உங்களோட சொத்துக்களை விற்றோ உங்களோட அடகுகளை வச்சோ உங்களோட சொந்தக்காரங்கள் உறவினோட மாறியோ பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது. உங்களுடைய சொந்த பணத்தை தான் முதலீடு செய்யணும். அப்படி உங்களோட சொந்த பணத்தை முதலீடு செய்யும்போது நீங்கள் கட்டாயம் பங்குச்சந்தையில் நீண்ட கால அடிப்படையில் வெற்றி பெறுவீங்கள். நீங்கள் குறுகிய கால அடிப்படையில் இந்த வாரம் நான் பங்குச்சந்தைக்கு வாரன் 5 வருஷத்தில் 2 வருஷத்தில் நான் பெரிய கோடீஸ்வரன் வர்றவர்கள் வந்து தொகுத்தான் போவார்கள். அவர்களை தான் சொல்லுவாங்க சூதாட்டத்தில் பணத்தை இழந்துன்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இல்லை மக்களே. நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பணம் சேர்த்தாலே பங்குச்சந்தையில் ஒரு 4 வருஷம் எடுக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி பணம் நீங்கள் சேர்க்கிறனாலே அந்த 4 வருஷத்துலேயும் நீங்கள் இந்த 1 கோடி பணத்துலேருந்தே உங்களுக்கு 10 லட்சம் 12 லட்சம் டிவிடன் கிடைக்கும். அதோட கேபிட்டல் கெயினும் கிடைக்கும். அது நீங்கள் பங்குச்சந்தை இறங்கிக்கான்னு தெரியும், அது கேபிட்டல் கெயின் என்னென்றாலும் தெரியும். இப்போ டிவிடெண்டா ஒரு நிறுவனம் வந்து உழைக்கிற லாபத்தில் வந்து பங்குகளை வச்சிருக்காங்களுக்கு அந்த லாபத்தை பிரித்து கொடுக்குறது, அதை தான் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அதான் நான் திரும்ப சொல்கிறேன், பங்குச்சந்தை என்பது அடிக்கடி வேண்டி விற்பவர்களுக்கே இது சூதாட்டமாக இந்த பங்குச்சந்தை கருதப்படும். மற்றும்படி இலங்கை பங்குச்சந்தையில் நீங்கள் நீண்ட கால நோக்கில் முதலீடு செய்ய வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களே. ஓகே, இந்த அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கோ. நீங்களும் பங்குச்சந்தையில் நீங்கள் ஜெயிக்கலாம்.